அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு வாழ்வின் சூழ்நிலை மற்றும் இறை வழி. இப்போ வாழ்வின் சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலை என்பது மாறுபாடு அடைகிறது. எல்லாருக்கும் ஒரே விதமான சூழ்நிலை அமைகிறதா என்று சொன்னால் இல்லை. ஒருவர் ஏழையாக இருப்பார், ஒருத்தர் பணக்காரராக இருப்பார், ஒருத்தர் சுகபோகத்தில் திளைப்பார், ஒருத்தர் வறுமையில் இருப்பார். ஆனால் எல்லாரிடமும் அந்த சந்தோஷம், நிம்மதி, வாழ்க்கை, அந்த இறை வாழ்க்கை என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனும் பொழுது இங்க மனித வாழ்க்கையின் சூழ்நிலை மற்றும் இறைவழி என்பதை பற்றி கலந்து ஆலோசிக்க உள்ளோம். அவரவருடைய புரிதல்களை இங்கே பகிர இருக்கிறார்கள். வணக்கம் நரேஷ் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்று நீங்க கொடுத்த தலைப்பு வந்து வாழ்வின் சூழ்நிலை மற்றும் இறைவழின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம குழுவில் இருக்கவங்க மட்டும் இல்ல, சமுதாயத்துல இருக்க மக்கள் அனைவருக்கும் இதை புரியறதுக்காண்டி தான் இந்த தலைப்புல சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது கட்டாயத்தின் பேரில் வந்து பயணப்படுவது வேற ஐயா. அதாவது வாழ்வின் சூழ்நிலைன்றது வந்து எப்பயுமே வந்து ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு அந்த செயலை வந்து நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கறது தான் அடிப்படையான வாழ்வின் சூழ்நிலைன்னு நான் கருதுறேன். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒருத்தர் ஆசான்ட்ட வந்து நம்ம கத்துக்கிறது வேற, தாய் தகப்பட்ட கத்துக்கிறது வேற, எல்லாமே வந்து நம்ம அவங்கள பார்த்து நம்ம செயல்படுறது வேற. தனித்துவமான நம்ம இயல்பு நிலை வந்து எட்டுறப்ப வந்து நம்ம ஒரு பக்குவத்துக்கு வர சூழ்நிலையில் மட்டுமே அது எட்டும். அப்படி சூழ்நிலையில தான் அந்த இறை வழி தேடல்ன்றது வந்து சமூகம் சார்ந்து அல்லாமல் சுயமாக நாம் இயங்குவதற்கு தேடும் வழி என்று நான் நினைக்கிறேன். மனதும் எண்ணமும் சிந்தனையும் ஒருங்கிணைந்து இறைவழி நோக்கி நம்ம செயல்படுவதற்கு நம்ம மனது அமைதி அடைந்து எதை தேடுகிறோமோ அது வந்து நிம்மதி கிட்டுமோ அப்படின்றத நினைச்சு நம்ம பயணப்படுறது மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிம்மதின்றது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆத்மாவை அமைதிப்படுத்த முடியும் நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏழையாகவோ பணக்காரனாகவோ இப்படி எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். அந்த வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தனும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அது அடிப்படையில ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படின்னா, ஏகாந்தத்தை அனுபவிக்கனா இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாம கஷ்டப்படுறவனா இருந்தாலும் சரி, அடிப்படையில் உடனே தன்னோட நிம்மதின்றது வந்து அவன் எங்க கிட்டுன்றது வந்து தன்னோட மனசு ஆசுவாசப்படும் போது மட்டுமே அது கிட்டும். அதைத்தான் நம்ம வந்து சித்தாந்தத்தும் சரி வேதாந்தமும் சரி தன்னை தானே உணர்ந்தவன் ஞானி, பக்குவப்பட்டவனே பரதேசி, ஊரார் சுற்றும் உலகம் சுற்றும் அனைவருமே பித்தன் என்று கருத்துக்கள் வந்து பலவாறு உள்ளது. இதில் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம், இந்த உலகத்தின் சூழ்நிலையை கடந்து இதை எவ்வாறு பயணிக்கும்ன்றதான் இந்த இடத்துல வந்து நான் பதிய வைக்க விரும்புறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு கடமைன்னு இந்த உலகத்துல வந்து நம்ம கடமையை செய்யறதுக்காண்டி மட்டும் இங்க இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, அப்பா செஞ்சாரு அம்மா செஞ்சாங்க நம்ம அதை வந்து பிள்ளைகளுக்கு செய்யறோம், இப்படி கடந்து போயிட்டேன்னு நம்ம வாழ்க்கைய என்னத்துக்காண்டி இங்க இருக்கோம், எது செய்யறோம், இதுல நம்மளோட பகுதியில வந்து எதை தனிச்சு வந்து இதுக்காண்டி செலவிடுறோன்ற நேரத்தையும் காலத்தையும் வந்து குறிப்பிட்ட டயத்துல வந்துதான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து போயிடுறோம். அதாவது எல்லாருமே என்ன சொல்றோம், 40 வயசு கடந்தாதான் நம்ம வந்து ஒரு தனித்துவமாகறோம், பக்குவத்துக்கு வரோம், அந்த நேரத்துல மட்டுமே நம்ம வந்து செயல்படும். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பல பேரை பார்த்து நம்ம உதாரணம் சொல்ற பல பேரும் 12 வயது 17 வயது 20 வயது இவங்கெல்லாம் வாழ்க்கையை கடந்து வந்து அந்த பாதையை நம்ம பார்த்தோம்னாலே போதும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து உணர்த்தப்படும் அதுலயே. அப்ப நமக்கு வந்து சுதந்திரம் எல்லா நேரமுமே இருக்கு. ஆனா நம்ம தான் வந்து அதை வந்து இந்த உலகத்தோட பார்வைக்காண்டி நம்ம வந்து கட்டாயம் அதை வந்து மித்த நேரத்தை அதையே செயல்படுத்திட்டு நம்ம ஒரு தனித்துவம் நம்மளே ஒரு நிர்ணயிச்சுக்கிறோம். நமக்கு வந்து வயது முதிர்ந்த பின்னரே இப்ப இவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். வயதுன்றது உடம்புக்கு தவிர மனசுக்கு கிடையாதுன்றத நம்ம உணரவே இல்லை. எப்ப வேணாலும் நம்ம அதை செய்யலாம். அதை வந்து எப்படி வந்து இந்த சூழ்நிலை செய்யறோன்றதுதான் நம்ம வந்து பார்க்கணும். சிறப்புங்க. மேற்கொண்டு இதை பேசுறேன், நீங்க மித்தவங்ககிட்ட கருத்து கேளுங்க. சிலது சொல்ல விரும்புறேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஆனா சிறப்பா சொன்னீங்க. வயது என்பது உடலுக்குத்தானே தவிர மனதிற்கு கிடையாது. அற்புதமான அந்த வார்த்தை, அருமைங்க. வணக்கம் பொன்ராஜையா. வணக்கம்.
வணக்கம் பொன்ராஜ் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம். ஆ, கேக்குதுங்களா? இன்றைய தலைப்பு ம், வாழ்வின் சூழ்நிலை மற்றும் இறைவழி. உங்களுடைய கருத்துக்களை ம். பகிருங்கள் ஐயா. இன்றைய தலைப்பு மிக அருமையா இருக்குதுங்க. ஏன்னா வாழ்வின் சூழ்நிலை அப்படிங்கிற போதுங்க ஐயா, ஒரு மனிதனோட வாழ்வின் சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பிறப்புல இருந்து உருவாயிருது. ம், இப்ப வந்து எப்படி சொல்றதுங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தையோட சூழ்நிலை அப்படிங்கிறது அது வளரும்போது அவிங்களோட குடும்பத்தோட அதாவது குடும்பத்தோட சூழ்நிலை என்ன? தன்னோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது? ம், அப்படிங்கிறத அந்த குழந்தை சிந்திச்சு வளர்றதுக்கு ஆரம்பிக்குதுங்க. ம், ம், அதான் மாரி பார்த்துட்டீங்கன்னா, இப்போ பணக்கார குடும்பத்தில பிறக்கிற குழந்தைக்கு வந்து எல்லாமே ஒரு ராஜபோக வாழ்க்கை தான். அது வந்து எதுவுமே தேடி போ வேண்டியதில்ல. தேடி கொண்டு வந்து குடுக்குற அளவுக்கு தான் அந்த குடும்பம் இருக்கு. கண்டிப்பா. அப்போ இப்போ வந்து ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வேறுபாடின்னு அடிப்படையிலேயே வந்து மனிதர்களோட வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது வந்து இங்க தீர்மானிக்கப்படுது. ம், இப்போ வந்து ஏழையா பிறந்துட்டோம் அப்படிங்கிறது, இப்போ ஏழையா பொறந்த ஒரு குழந்தை என்ன பண்ண, இன்னொரு குழந்தை வச்சு விளையாடுற பொம்மையவோ, ம், இல்ல அது சாப்பிடுற சாப்பாட்டையோ, உணவுப் பொருட்களையோ பார்த்து இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது. ம், அ ம், ஏன் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி அந்த குழந்தை அந்த குழந்தை மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன கேள்வி எழும். ஏன் அவைங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்க, நாம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி. ம், இந்த ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலயும் வந்து மனிதர்களோட வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது அமையுதுங்க. ம், இது என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம அதாவது சூழ்நிலை அப்படிங்கிறது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்னன்னா, தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ம், இது வந்து ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடும் இந்த இடத்துல வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்குது. என்னன்னா வறுமை, அப்புறம் இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பத்தில பிறந்திருக்கிற குழந்தைக்குனால, எதையுமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகாது. ம், இப்ப 2வது பணக்கார அப்படிங்கிற அந்த அடிப்படையில போயிட்டாங்க அப்படின்னா, அவைங்களுக்கு எதுவுமே தேடி போ வேண்டியதில்ல. தேடி வரக்கூடிய ஒரு இதுக்குள்ள வந்துருங்க. ம். இந்த முறையில வந்து சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதாங்க ஐயா. அத கண்டிப்பா. எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியலைங்க. புரியுது, புரியுது. ஆனா என்னன்னா, அந்த வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா கஷ்டப்படுறவங்க இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு கூலிக்காரனோட அந்த வலி வேதனை வந்து முதலாளியா இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்ப தெரியாது. அவைங்களுக்கு தேவை அவைங்க வேலை முடியணும் அப்படிங்கிற மாரி. ஆமா. ஏன்னா சூழ்நிலைங்கிறது இப்படி 2ஆ பிரிக்கலாங்க. அதாவது வலி, வேதனை, இன்பம், துன்பம் அப்படிங்கிற அடிப்படையிலயும் பிரிக்கலாம். ம், இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவனோட சூழ்நிலை. அது அவனோட வலி, வேதனை அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ம், இப்ப அதே மாரி பணம், காசு, செல்வாக்கு, புகழ் அப்படிங்கிற அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து, அவிங்களோட இதையும் அவிங்க மட்டும் தான் பார்த்துக்குவாங்க. இது மாரி சூழ்நிலையை வந்து பிரிக்கலாங்க. ஏன்னா மனிதனோட வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் கொஞ்சம் பணக்காரனா இருப்பான். அவனுக்கு வந்து சில விஷயங்கள் தான தர்மம் அடிப்படையில அவன் கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஏழையா பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவிங்கனால அவிங்க வாழ்க்கை முறையே வாழக்கூடிய ஒரு அ அசாத்தியமான சூழ்நிலையில தான் இப்ப போயிட்டு இருக்குதுங்க உலகம். கண்டிப்பா. இப்போ இப்போ அந்த அடிப்படையில பார்த்துட்டேன்னா, என்னோட வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான். ஆமா. இதுல வந்து நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே இது பண்ணல. இப்போ வந்து வாழ்க்கை சூழ்நிலை அப்படி ம், இல்லைங்க. அவிங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம பகிர்ந்துட்டாவே இங்க நெறைய புரிதல் உண்டாகுது. ஏன்னா, ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அவிங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறது, நம்மளோட வாழ்வியல் முறையே நம்மளோட சூழ்நிலைய வெளிப்படுத்திருங்க. இப்ப ம், அந்த அடிப்படையில நம்ம வந்து சின்ன வயசுல நான்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு ஃபேமிலி தான். அம்மா, அப்பா 2 பேருமே வேலைக்கு போவாங்க. ம், அப்படி இருக்கிறபோது, நம்ம வந்து ஒரு கஷ்டமான ஒரு இது இப்போ நான் அப்பயே முன்னாடி கூட சொன்னேன். இப்போ ஒருத்தர் ஒண்ணு சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னா, அதை பார்த்து நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தது. அப்புறம் நம்ம வாழ்ந்த காலகட்டங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வறுமை அப்படிங்கிற அடிப்படையில தான் போச்சுங்க. இப்போ ம், இருக்கிற ஒரு இதுல மாரி நம்ம குழந்தைய நாம இது பண்ணிக்கிற மாரி அப்பல்லாம் என்னோட வாழ்க்கை முறைங்கிறது அமையல. ம். அப்போ வந்து அப்போ வந்து என்னன்னா, அ பக்கத்து வீட்ல டிவி ஓடிட்டு இருக்குங்க. ஆ, அப்பல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். உண்மை. ஆமாமா, ஆமா. ஆமா. அப்ப வந்து டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த டிவி பார்க்கறக்கு போ போவோம். போய் உட்காந்துருப்போம். டிவி பார்த்துட்டு இருப்போம். ம், அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிறவைங்க, சரி குழந்தைங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னுலாம் விடமாட்டாங்க. ம், அது எங்கன்னா டிவி கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு அந்தல டிவி இருக்குங்க வீட்டுக்குள்ள. ம். அவிங்க குழந்தைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, முன்னாடி போய் உட்காந்து. ஆமா. அப்ப நம்ம போறோங்கிற போது, நம்ம வந்து பின்னாடி உட்காந்துருப்போம். இங்க கதவுக்கு வெளிய உட்காந்துருப்போம். ம், அந்த டிவியில ஓடுற அந்த காட்சியும் கூட நம்மளுக்கு சரியா தெரியாது. ம். அப்போ வந்து நம்ம முன்னாடி போய் உட்கார்ல நான் நெறைய அனுபவிச்சிருக்கிறேங்க. ஆம். ஏன்னா இது வந்து எதுக்காக வெளிப்படுத்துறேன் அப்படின்னா,
நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை முறை வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட சூழ்நிலை இங்க வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம பதிவு பண்றோம். உண்மை உண்மை. எல்லாரும் நானும் கூட அப்படித்தான் ஐயா. ஆமா. அப்போ அந்த டிவி வந்து அந்த டிவியில ஓடிட்டு இருக்கிற அந்த காட்சியும் கூட நம்மளுக்கு தெளிவா தெரியாது. சரி உன்ன கொஞ்சம் பக்கத்துல போய் உட்கார்ந்து பார்ப்போம் அப்படின்ட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து பின்னாடி கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளிய விட்டுருவாங்க. அப்ப வெளிய தான் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க அவிங்க பையன் பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாரி முறுக்கு மிச்சர் எல்லாம் கொண்டாந்து போட்டு குடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டு இருப்பாங்க அவிங்க. நம்ம அவிங்கள பார்த்து டிவியும் பார்ப்போம், அவிங்க சாப்பிடுறதையும் பார்ப்போம். அப்படி அது மாரி நெறைய பேர் வாழ்க்கை முறையில ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் வந்து ஒரு வேறுபாடுங்கய்யா. மனிதனோட சூழ்நிலை அப்படிங்கிறது. முடியாதவங்கிட்ட வந்து ரொம்ப வலி வேதனை இருக்கு. ஆனா எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த வலி வேதனை இருக்காது. ஆனா இருந்தாலும் வந்து அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறை வாழுவாங்க அப்படிங்க. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, தன்னால முடிஞ்சது இப்போ நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு இன்னொருத்தருக்கு குடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாத்துக்குள்ளயுமே வரணுங்க. இப்போ நம்ம குழந்தைங்க வேற, மத்த குழந்தைங்க வேற அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, மனிதனோட வாழ்க்கை சூழ்நிலைங்கிறது வந்து நம்மளா உருவாக்கிக்கிறதாங்க. இப்போ பணக்காரன் நெனச்சா வந்து ஏழை இப்போ ஒரு தங்கிட்ட வேலை செய்யற ஒருத்தனை வந்து உயர்த்தறக்கு அவனால முடியும். ஆனா அது பண்ண மாட்டான். ஏன்னா அவன உயர்த்திட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி நாம முன்னேறது அப்படிங்கிற அடிப்படையில வந்து இங்க வேறுபாடுகள் நெறைய இருக்குது. அதனாலதான் வந்து அந்த உழைக்கும் வர்க்கங்கள் இன்னுமே உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற மாரிதான் சொல்ல முடியுங்க. வேலையாள் இருக்கிற வரைக்கும் தான் முதலாளி. அதனால முதலாளி வர்க்கங்கள் கூடிய வரைக்கும் வேலையாளாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாளிகளுடைய எண்ணமாக இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. அது மாரி வந்துட்டுங்க. ஏன்னா இப்போ அது அவிங்க இப்போ ஒரு பல கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தொழில் பண்ணி இது பண்ணிட்டு தாங்கிட்ட இப்போ ரீசனா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேங்க. அப்ப வந்து ஒரு தொழிலதிபர் என்ன பண்றாருன்னா, தாங்கிட்ட வேலை செய்யற எல்லாத்துக்குமே வந்து சொந்தமா வீடு. அப்ப பாத்துட்டீங்கன்னா, சொந்தமா வந்து காரு இது மாரி அவிங்க தொழில் வந்து அந்த அளவுக்கு பிசினஸ் டெவலப் பண்ணி குடுக்குறங்காட்டிக்கு, அதுல வர்ற வருமானத்துல வந்து பாதி அவிங்களுக்கு குடுக்குற மார சில இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. அது வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைங்க. வெளி மாநிலத்துல ஏதோ ஒரு கம்பெனில வந்து அப்படி பண்ணியிருந்தாங்க. அது மார வந்து ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனை பண்ணி நம்மகிட்ட வேலை செய்றவங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணா, இங்க வந்து சூழ்நிலை மாத்த முடியுங்கய்யா நம்மனால. இப்போ இருக்கப்பட்டவன் நெனச்சா, இல்லாதப்பட்டவனோட சூழ்நிலையை மாத்த முடியும். ஆனா அந்த செயல்ங்கிறது வந்து இப்ப இல்ல. சுத்தமாவே இல்லைங்க. இல்லன்னா அவங்களோட சுயநலத்துக்கு வேண்டி தன்னோட சுய லாபத்துக்கு வேண்டி தான் வந்து அத உழைக்கும் வர்க்கங்கள மேலும் வந்து ஓட தேய்க்கிறாங்க. இதுல வந்து நெறைய மாறணுங்க. நம்ம நேத்து முந்தா நாள் ஒரு இது கூட போட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வர முடியலைங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வேலைக்கு போயிட்டு. இல்லாட்டி அந்த மாற்றங்கள் பத்தி பேசுறது இன்னும் நெறைய பேசியிருக்கலாம். கண்டிப்பா. அதனால வந்துட்டு நெறைய இங்க வந்து சூழ்நிலைங்கிறது நம்மளும் உருவாக்கிக்கிறோம் அந்த சூழ்நிலைய. பிறரும் நம்மளுக்கு உருவாக்குறாங்க அப்படிங்கிறதாங்க ஐயா பார்வைங்க. சிறப்புங்க. அடுத்தது இறைவழின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இறைவழிய வந்து நம்ம வந்து இப்போ ஐயா நரேஷ் ஐயா பேசுற போதும் கூட சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து நம்ம வந்து இறைவழி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு துன்பம், வேதனை வருங்கிற போது மட்டும்தான் கடவுள சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையில இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நெறைய பேருங்க. கண்டிப்பா. ஆனா வந்து நம்ம கடந்து வந்த பாதைங்கிறது இப்ப நமக்கு சிறு சிறுன்னு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற போது, ஆனா கடவுள் வந்து இறைவனாகப்பட்டவர் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இடையில வந்து ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். அதாவது வந்து இவன் அந்த வழி இப்ப போயிட்டு இருக்கிற பாதைய விட்டு வேற பாதைக்கு வர்றானா அப்படிங்கிற மாரி ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை வந்து மனிதனுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இறைவழி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம மாறி வர்றங்கிற போது இப்போ சின்ன வயசு இளம் வயசுல வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம், குடிச்சிருக்கலாம், என்னென்னமோ தவறுகள் பண்ணியிருக்கலாம். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு வயசு தாண்டி வரங்கிற போது ஒரு இறை அனுபவத்தை வந்து இறைவன் கொடுக்கிறாரு அப்படின்னா, அந்த இறை அனுபவத்தை பயன்படுத்தி அந்த வழியில போறோங்கிற போது இறைவன் நம்மளோட பாதையவே மாத்துறாரு, நம்ம வாழ்க்கை முறையவே மாத்துறாருங்க. இது ஏன்னா எத்தனையோ இதெல்லாம் வந்து இளம் வயதுல இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாவோ இல்ல ரொம்ப ஒரு இதுலயோ இப்போ கோபத்திலயோ இதுலயோ வந்து நிறைய தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த இது வரங்கிற போது இறைவனாகப்பட்டவர் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. அதை பயன்படுத்தி அதாவது அதை பயன்படுத்தி அதுல முன்னேற்றம் பெற்றவங்க கொஞ்சம் சில பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த இது இல்ல. இப்ப நம்ம பார்க்க போனோம். இப்போ நம்மளோட இறைவழி அப்படிங்கிறது நான் வந்து ஆரம்பத்துல வந்து எந்த கோயிலுக்குமே அதிகமா போய்க்க மாட்டேங்க. எங்கேயுமே இது பண்ணிக்க மாட்டேன். குலதெய்வ கோயில் அப்படிங்கிற அடிப்படையில எதுக்குமே போய்க்க மாட்டேன், வந்துக்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 வயசு வரைக்குமே அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது நம்மளுக்குன்னு குடும்பம் ஆகுது. அந்த குடும்பத்தின வந்து குடும்பமாகி குழந்தைங்க ஆகுறங்க போது நம்ம உழைக்கிற கஷ்டப்படுறோம். நம்ம பின்னியும்
கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளுக்குள்ள இருக்குது. நம்ம எப்பதான் தேவை, அதாவது முன்னேறது, நம்ம எப்பதான் மற்றவங்களை மாதிரி நம்ம எல்லாமே இது பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறோங்கிற போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து இறைவனோட துணை அப்படிங்கிறது தேவை. நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நம்ம போற பக்கம் வர்ற பக்கம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது இறை வழிபாடு அப்படிங்கிறது அப்ப ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். அதாவது ஒரு ஒரு பக்குவமடைந்த ஒரு நிலைக்கு வரும்போது அந்த இறை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நம்மளுக்கு உள்ள வருது. அப்ப அந்த வழியில நம்ம பயணிக்கிறோங்கிற போது நிறைய மாற்றங்கள் உருவாகுதுங்க. இப்போ ரீசனா வந்து பாத்துட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 வருஷம் 3 வருஷ காலகட்டத்துல இப்ப நம்ம இந்த தேடல் குழுக்குள் வந்ததுக்கு அப்புறமே எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் அந்த இறை சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களின் அடிப்படையில வந்து நிறைய மாற்றங்கள் இறைவனால கிடைச்சிருக்குது. அதுல வந்து ரொம்ப இது பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இத்தனை நாள் கடன்ல வாழ்ந்துட்டு இருந்தேங்க நானு. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு 6 மாசம் 1 வருஷம் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப கடன்ல இருந்து மீளவே முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற போது நம்மளுக்கு வந்து ஒரு இறை தொடர்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து நண்பர்கள் ரீதியா இப்போ நம்ம நல்லவங்க கூட பழகுறங்கிற போது நம்மளுக்கு அது ஒரு ஒரு பாசிட்டிவா இருக்குங்க. இப்போ அதே வந்து நம்மளுக்கு சார்ந்து நம்மளை வந்து கெட்ட பாதையில நடத்தக்கூடியவங்க கூட நம்ம பழகிட்டு இருக்கிற போது அது ஒரு நெகட்டிவ் இதாத்தான் இருக்கு. அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இறை தொடர்பு அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஒருத்தரோட அவ்வளவு இதுக்கு போயிட்டுங்க. இப்ப நம்ம பாஸ்கர் மோகன்ராஜனாவே எடுத்துக்குவோம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அண்ணன் யூடியூப்ல அந்த இதெல்லாம் போடுறங்கிற போது அவரு கூட ஒரு ஒரு உறவு முறை அடிப்படையில் ஒரு சகோதரத்துவத்தோட வந்து அவரு கூட ஒரு பழக்கத்துக்கு போறோம். அப்ப சில வழிமுறைகள் அவர் சொல்றாரு. அதாவது வந்து இறைவன் அப்படிங்கிறவர் எப்படி, இறைவனோட இது என்ன அப்படிங்கறதுல சில வழிமுறைகள் சொல்றாரு. அப்ப அதன் அடிப்படையில வந்து நம்ம இதுனா வரைக்கும் ஒரு அதாவது ஒரு வழிபாடுங்கிற முறையை நம்ம வேற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இறைவன் அப்படிங்கிறவரை வந்து இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகளின் அடிப்படையில நம்மளை இயக்கக்கூடியது இறைவன் தான். நம்ம நன்மை தீமை பொறுத்து நம்மளுக்கு அவர் பல விஷயங்கள் நம்மளுக்கு செய்யறாரு. அப்ப நம்ம வந்து தீமையிலிருந்து விலகி நன்மையை நோக்கி போகும்போது நம்மளோட வாழ்வியல் முறையவே மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து இறைவனுக்கு உண்டு அப்படின்னு இது மாதிரி நிறைய இறை சார்ந்த விஷயங்கள் வந்து அண்ணன் கூட பாஸ்கர் மோகன்ராஜ் அண்ணன் கூட பகிர்ந்துக்கிற போதுங்க அப்ப நம்மளுக்கு என்னன்னா ஒரு விடுதலையான மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் உருவாச்சு. அதே இது வந்து இத்தனை வரை இதுதான் வரைக்கும் இருந்த கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விலகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உருவாச்சுங்க. அப்போ வந்து சரி அண்ணன் சொல்றப்பா ஒரு அந்த நெறிமுறையிலேயே அந்த ஒரு இதுலயே வந்து நம்ம அப்படியே போவோம் அப்படிங்கிற மாதிரி போறோங்கிற போதுதான் சில விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்தப்படுதுங்க. இப்போ அந்த நிலைகள் தாண்டி நம்ம இப்ப அவர் சொன்ன ஒரு அந்த நெறியோட வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சில பேர்த்துக்கு வந்து சில ஒரு அதாவது ஒரு கெடுதல் நினைக்க கூடாது, ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒருத்தர் நோகடிக்க கூடாது, இதெல்லாம் வந்து திரும்பி நம்மளுக்கே வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாருங்க. அதன் அடிப்படையில நாம ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கை அதை வந்து அதை சிந்திச்சு ஏன்னா இறைவன் நேரடியா வந்து நம்மளுக்கு உணர்த்துற அளவுக்கு நம்ம ஒரு ஆன்மீக படிநிலை இல்லை நம்ம கிட்ட. அப்ப இறைவன் வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து நம்மளுக்கு ஒரு பாதையை மாற்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு துணையா வந்து நிறுத்துறாங்கன்னு வைங்களேன். அதையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றேங்க. சிறப்பு சிறப்புங்க. இப்ப என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கடனோட வந்து ரொம்ப டெய்லியுமே வந்து மனசு கஷ்டமா இருக்கு. கடன்காரர் வந்து வீட்டுல சத்தம் போட்டு போவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படி பண்ணி. இப்ப 4 பேர் பாக்குற போது அது ஒரு நம்மளுக்கு அவமானமா இருக்குங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல இப்ப எல்லாமே பனி போல சுத்தமா விலகி நிக்கிற மாதிரி நிக்குதுங்க ஐயா. அருமை அருமை. ஏன்னா இது வந்து ஒரு இறை வழி அப்படிங்கிறது நம்ம வந்து என்னன்னா அது சார்ந்து நம்மள நல்ல பாதையில கூட்டிட்டு போறவங்க ஒருத்தர் கூட தொடர்புல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறு நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு நம்மளுக்கு சொல்லக்கூடிய அதாவது இறை தொடர்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சில வழிமுறைகள் சொல்றாங்க அப்படின்னா அந்த வழிமுறையை நாமளும் பின்பற்றணும். நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு அதை சொல்றங்கிற போது அவங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் மேம்படுதுங்க. அப்ப இறைவழி எப்படிங்கிறது இப்படித்தான். இறை ஆற்றல் இறை சக்தி என்னன்னா இறைவன் நேரடியா வந்து அவரே வந்து நம்மளுக்கு இது பண்ண மாட்டாரு, யாரோ ஒருத்தர் மூலியமா நம்மளோட வாழ்க்கையை மாத்திரக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பாருங்கய்யா. இதுதான் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அதை பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையில மேம்பட்ட நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம். ஏன்னா என்னோட இறைவழி இதுதாங்க. ஆனா என்ன பாஸ்கரன் மோகன்ராஜ் அண்ணா கூட வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருந்து அவர் சில இறை வழி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம கூட பேசி பகிர்ந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சில அறிவுரைகள்லாம் நம்மளுக்கு சொல்றங்கிற போது என்னோட வாழ்க்கைங்கிறது இப்ப சிறப்பா இருக்குது. இதுதான் வந்து என்னோட இறை வழி அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேங்க. அருமை அருமை. இதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அருமை அருமைங்க. நான் பாஸ்கர் ஐயாட்ட பேசும்போது கூட ஐயா சொல்லுவாரு,
நகுல, நீங்க எல்லாரையும் வந்து தோல்ல தூக்கிட்டு போறீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். நடக்க கத்து கொடுக்கணும். நடக்கிறது எப்படின்னு சொல்லணும், வழியை காட்டணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க தோல்ல தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களாலையும் போக முடியாது, அவங்கனாலையும் போக முடியாது. அப்போ பயணவாதிகளை வழி நடத்துவது என்பது அவர்களுக்கு வழி காட்டுவது மட்டும்தான் வேலையே. அவங்க நடந்துருவாங்க. வேகமா போறவங்க வேகமா போவாங்க, மெதுவா போறவங்க மெதுவா போவாங்க. ஆனா ஒவ்வொருத்தரையும் தோல்ல தூக்கிட்டு போறதுங்கிறது இயலாத காரியம் அப்படிம்பாரு. ரொம்ப சிறப்பா சொல்லுவாரு. அதே மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்துக் கொண்டுதான் வருகிறேன். சிறப்பான இது இன்னொரு விஷயம் என்னன்னாங்க ஐயா, அண்ணங்கிட்ட வந்து பாஸ்கர் மோகன்ராஜ் அண்ணங்கிட்ட வந்து நான் சில இதெல்லாம் கேட்பேங்க. கேட்கற போது அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இப்படி எல்லாம் இருக்குதுங்கண்ணா, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற போது அண்ணன் சில வழிமுறைகள் சொல்லுவாரு. அப்புறம் 2வது கேட்கற போது என்ன பண்ணுவாருன்னா, தம்பி நீங்களே வந்து கடவுள்கிட்ட கேளுங்க அப்படிங்குவாருங்க. என்னன்னா, அதாவது வந்து அப்புறம் இன்னொருத்தர் சாமின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து பேசுற போது அவரு தான் சொன்னாருங்க. அப்போ நம்ம பாஸ்கரண்ணா கூட வந்து ரொம்ப இதுல இருக்கிறவரு. அவர்கிட்ட போன் பண்ணி பேசுற போது சில நேரங்கள்ல வந்து அவர் கூப்பிடுவாரு. பேசுற போது அவர் சொல்லுவாரு. அப்ப வந்து என்னன்னா, அவரு தெளிவா சொல்லுவாருங்க. அதாவது வந்து அவரு வந்து அண்ணங்கிட்ட கேட்கறங்கிற போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கற போது ஒரு வழிமுறை கொடுத்துருவாரு. இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா 2வது டைம் கேட்கறங்கிற போது அந்த வழியில நீங்களே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் விடுவாரு. ஆனா கையை பிடிச்சு கூட்டிட்டு போற பழக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது. ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா, ஆமாங்க. அப்போ நான் போன வழிமுறையில இறைவன் எனக்கு எப்படி ஒரு தொடர்பு கொடுத்து இறைவன் எப்படி நம்ம கூட ஒரு தொடர்புல வந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நான் சொல்ற வழிமுறையில் நீங்க போய் பார்க்கணும். அதை வந்து திருப்பி நம்ம கிட்ட கேட்க கூடாது. அதனால அவங்களே இப்போ கையை பிடிச்சி ஒரு குழந்தைய ரொம்ப ரொம்ப தூரம் கூட்டிட்டு போக முடியாது, நடக்க பழகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்லுவாருங்களாமாங்க. அது மாதிரி வந்து அந்த இறைவழிங்கிறது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு உண்மையாலுமே அதுலதாங்க உருவானதே வந்து நம்ம இறைவன் யாரு, இறைவனோட ஆற்றல் எப்படிப்பட்டது, இறைவனோட வலிமை எப்படி, இறைவன் நம்மளுக்குள்ள உணர்வா இருந்து நம்மளை எப்படி இயக்குறாரு, அப்ப நன்மை தீமை வந்து இறைவன் நம்ம எப்படி நம்மளுக்கு கத்து கொடுக்குறாருங்கிற சில விஷயங்கள்லாம் அண்ணங்கிட்ட கத்துதாங்க. அதனால வந்து இப்போதைக்கு வந்து நம்மளோட வாழ்க்கைங்கிறது தெளிவா தெளிஞ்ச நீரோடை மாதிரி இருக்குது. எந்த ஒரு கடன் தொந்தரவும் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண அதுல வந்து கடன் எல்லாமே இப்போ என்னன்னா அண்ணன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இறைவனை நம்பணும் அப்படிங்கறது அண்ணனோட ஒரே ஒரு நோக்கங்க. எந்த விஷயத்திலையுமே கடவுளை முன்னிறுத்துங்க, கடவுளை நம்புங்க. அவரை தவிர்த்து இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் உதவ முடியாது அப்படிங்கறத அண்ணன் சொல்லுவாரு. கண்டிப்பா. அப்ப வந்து நம்ம அவரை பின்பற்றி அவரை இருக புடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பாதையுமே அவர் நம்மளை வந்து நம்மளுக்கு தெளிவான பாதையை அவர் காட்டிடுவாரு. நம்மளோட வாழ்க்கை முறை மாட்டிடுவாருன்னு ஒரு இதெல்லாம் கொடுத்தாருங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம வாழ்க்கையை வந்து அந்த இறை வழியில அண்ணன் காட்டிய இறை வழியில நம்மளோட பாதை நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்குதுங்க ஐயா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ரகுவரன் ஐயா, ஓய்வா? ஐயா விஜய் ரவி ஐயா, வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் சுகோ. இப்போ இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வின் சூழ்நிலை மற்றும் இறைவழி. ஒவ்வொருடைய சூழ்நிலையும் வெவ்வேறுபட்டு இருக்கலாம். அவர்கள் கைகொள்கிற இறைவழியும் வெவ்வேறுபட்டதாக இருக்கலாம். இப்போ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்வின் சூழ்நிலை பற்றியும் இறைவழி பற்றியும் சொல்லுங்கய்யா. முழுக்க இறைவனவே நம்ப முடியாதுல்ல எல்லா விஷயத்துக்கும். இப்ப ஏமாத்துறவங்களுக்கும் இறைவன் இருக்காரு, இப்ப ஏமாற்றப்படுறவங்களுக்கும் இறைவன் இருக்காருன்னா சொல்லுங்க. நிறைய பேரு இன்னைக்கு ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லா பேரும் இறைவனை நம்புறவங்க தானே, நம்பக்கூடியவங்க தானே. இப்ப இறைவன் ஏன் அவங்களுக்கு மட்டும் சோதனை கொடுக்கிறாரு? இறைவன் ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட் நான் வாழ்க்கையில வந்து சொல்லுங்க. எல்லா விஷயத்துக்கும் இறைவனை வந்து முன்னிறுத்த முடியாதுண்ணா. என்னோட கருத்து வந்து தவறா இருக்கலாம். ஆனா இல்ல உங்க கருத்து முழுமையா சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய புரிதல்களை தெளிவாக சொல்லுங்கள். தவறு இல்லை. இன்னைக்கு நீங்க கசாவை எடுத்துக்கீங்கன்னா
கசால வந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம்னாலே பொதுவா வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 தடவை தொழுகை பண்ணக்கூடியவங்க. நம்ம வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து வெள்ளி செவ்வாய் இல்ல சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல வந்து நம்ம போய் கோயில வந்து சாமி பார்த்து வருவோம். வாரத்துக்கு 1 நாள் பார்ப்போம் இல்லைங்களா அதிகபட்சம். அவங்க வந்து முழு நேர தொழுகையா இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்களே, அப்ப அங்க வந்து இறைவன் இல்ல அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நம்ம முன்னிறுத்த முடியாதுல்ல. இறைவன்கிற பேர்ல வந்து இன்னைக்கு வியாபாரமும் தொழிலும் தான் நடந்துட்டு இருக்கு. பெரிய லாபமும் ஏமாற்றங்களும் ஏமாற்றம் தான் நடந்துட்டு இருக்கு. இறைவன்கிற பேரை வச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய செய்திகள் வந்து அப்பட்டமா வெளிப்படையா காட்டிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒன்னும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல. நம்ம காணொலியை பாக்குற நிறைய பேருக்கு அது புரியும். இறை கோட்பாடுகள்ல ஒரு சில மாற்றங்கள் இருந்தா நல்லா இருக்குங்கய்யா. வாழ்வியல் முறைன்னு கேட்டீங்கன்னா, அதான் இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை வந்து நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போனு அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பெற்றோர்களை வந்து யாருமே சரியா பாத்துக்க மாட்டாங்க. நம்மளோட இறைவன் வந்து கண்கண்ட தெய்வம்னா அம்மா தான். தாயோட கருவறையில இருந்து தான் எல்லாமே வந்திருக்கோம். நம்ம தாயை வந்து வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்ம இயற்கை சக்தியை வழிபடலாம்னா. சிறப்பு சிறப்பு. நன்றிங்கண்ணா, வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி 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 சகோ, நன்றி நன்றி. ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்று எல்லாருமே நம்ம இறைவனை தொழுது கொண்டுதான் இருக்கிறோம், இறைவனை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மக்களே ஒரு சாரார் நமக்கு கண்ணெதிராகவே ஈழத்திலும் சரி, இன்று காசாவிலும் சரி, பாலஸ்தீனத்திலும் சரி, பங்களாதேஷிலும் சரி, எத்தனையோ மக்கள் கடவுளின் பெயரால் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் கடவுள் கேட்கவில்லை என்கிற ஒரு வருத்தத்தை இங்கே வைத்தார். அப்போ இங்கே இறை கோட்பாடுகள் என்பது மேலும் நாம் கூர்மைப்படுத்த வேண்டுமோ என்கிற ஒரு ஐயத்தையும் ஐயா வைத்தார். இப்போ குறிப்பா சொல்ல போனோம்னா, வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இங்கு இருக்கிறது. சாதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட நான் கேட்டேன், அவருக்கு கொஞ்சம் வேலை சரியாக இல்லாமல் இருந்தது. என்னையா சொல்றீங்க, வேலை குறைவாக இருக்கா? சரி, ஒரு மாசம் எவ்வளவு இருந்தாதான் நீங்க குடும்பத்தை அழகாக நடத்த முடியும்னு கேட்டேன். எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் இருந்தாதான் என் குடும்பத்தை நடத்த முடியும், என்னால வாழவே முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நான் சொல்றேன், ஐயா, கிராமப்புறங்கள்ல மாதமே ஒரு 5,000 ரூபாய் சம்பாதித்து கொண்டு குடும்பத்தை மிக 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 சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற கூட்டங்கள்ங்கிறது இங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு 30,000 ரூபாய் இருந்தாதான் வாழ முடியும்னு நீங்க சொல்றீங்க. அப்போ எது சரியான வாழ்க்கை? 5,000 ரூபாய் வச்சு அவங்களுடைய வாழ்க்கைய, குடும்பத்தை அழகாக வாழ முடியும் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. 30,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 1 கோடி ரூபாய் இருந்தால்தான் இந்த மாதத்தையே ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் என்னோட நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்களும் இங்க இருக்கிறது. அப்ப வாழ்வினுடைய சூழ்நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் இதனூடாக அனைவருக்கும் பொதுவான இறைவழியை நாம் கடைபிடித்து அதனூடாக வாழும் பொழுதுதான் உண்மையான சந்தோஷமும் உண்மையான மன நிம்மதியும் எது என்பது நமக்கு தெரியும். வணக்கம் ஷைக் ஐயா, இருக்கீங்களா? ஷைக் ஐயா இருக்கீங்களா? செந்தில் ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஐயா, காலையில இருந்து நான் டிராவலிங்ல இருக்கிறேன். சரிங்கய்யா. வீட்டுக்கு நடந்து தான் போயிட்டு இருக்கிறேன், பஸ் இறங்கி. சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்ப பேசினா சரியா கேட்காது. கேக்குது, ஒரு சில வரிகளாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. நான் உங்க இதை கேட்டுன்னு போறேன். நான் பேசினா உங்களுக்கு சரியா கேட்காது, வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்கய்யா, சரி சரி, நன்றி. இன்னொரு 20 நிமிஷம் ஆகும் ஐயா, நான் வீட்டுக்கு போவேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. வணக்கம் நரேஷ் ஐயா. சொல்லுங்கய்யா.
நல்லதையா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு விஜயா சொன்ன மாதிரி ஆஹ் அனைத்து இடத்திலுமே இறைவனை வழிபடுகிறார்கள். அவர் காசாவுல குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, முஸ்லிம் மதத்தையும் சொல்லியிருந்தாரு. ஆமா. இந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்க இருக்கு. இறைவன் என்பது ஒரு வியாபார நோக்கத்துடன் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அது ஏத்துக்க கூடியதுதான். ஆனா இதுல நம்ம என்ன யோசிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னா, நம்மளோட தனிப்பட்ட, அதாவது இப்ப நம்ம சொன்னோம், அவர் ஐயாவும் சொல்லியிருந்தார், நானும் சொல்லியிருந்தேன். அதாவது மித்த எல்லாருமே மித்த மதத்துல கோட்பாட சரியா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தெய்வத்தை தேவைக்குதான் நம்ம போய் சந்திக்கிறோம், ஒரு வழிபாடு பண்றோம் அப்படின்றத அவரு இங்க பதிவு வச்சிருந்தாரு. நானுமே சொல்லியிருந்தேன். என்ன ஒரு சின்ன விஷயம் இதுல மாறுபடுது அப்படின்னா, அவங்கெல்லாம் அழைப்பின் பேரில், கட்டாயத்தின் பேரில் செயல்படுகிறார்கள். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சர்ச் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. இப்ப சர்ச்சை எடுத்துக்கிட்டா இத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, இத்தனை ஒரு பதிவேடு இருக்கும். குறிப்பிட்ட இடத்துல இந்த சர்ச்சில் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வருகை புரியுறாங்க அப்படின்னு ஒரு பதிவேடு இருக்கும். அதை வச்சு அவங்களுக்கு சில முன்னேற்றங்களும் வழித்தேடல்களும் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்து மதத்துல அப்படி கிடையாது. நம்ம தெருவுல நின்று கும்பிடலாம், கோயிலுக்கு போயும் கும்பிடலாம், வீட்லயும் கும்பிடலாம். இத ஏன் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆத்மார்த்தமா கும்பிடுறோம். இறைவனை நம்ம நமக்குள்ளேயும் தேடுறோம், எங்கேயும் தேடுறோம். ஏன்னா நம்ம மதத்திலையும் சரி, நம்மளோட உள்ளுணர்வு சரி, நம்ம கத்து கொடுத்தது இயற்கையில இறைவன் இருக்காரு, நமக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு, உன்னோட மூதையாரும் இறைவன் தான் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இத கடந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு இஸ்லாமத்திலேயோ ஒரு ஐயாவோட அந்த ஜீசஸ் ஐயாவோட இதுலயும் சரி, சில கோட்பாடுகளை கடைபிடித்தால் மட்டுமே இறைவனை காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஐயா. அது மற்ற மதங்களை விமர்சிக்க வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க விமர்சிக்கல. நான் அது கசாவை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல. கசா இன்றைய நாட்கள்ல அடி வாங்கி கொண்டிருக்கு. இல்ல அது வேதனைக்குரிய விஷயம் தாங்க ஐயா. பேசுங்க. இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள், இன்று இதுலயும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பங்களாதேஷிலும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களே சொன்னீங்க. ஏக ஏக இறைவனுடைய கோட்பாடு தான் நம்மளுடைய கோட்பாடு. மாற்று கருத்து கிடையாது. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், அதுல மாற்று கருத்து கிடையாது. இல்லைங்க, குறிப்பிட்டு சொன்னேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் குறிப்பிட்டு சொல்லல. இன்னைக்கு அந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்காங்க மக்கள். வேதனை தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிங்களத்துல அடிச்சு கொண்டாங்க. சிங்களத்துல செத்தவங்க முக்காவாசி பேரு இவங்க தான், இந்துக்கள் தான். முஸ்லிமை தனியா வெளியேற்றிட்டாங்க. இங்க பிரச்சனை நடக்க போது, நீங்களாம் வேற பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்க. இல்ல அது மதங்களை தாண்டி நம்ம பயணிப்போம் ஐயா, அது வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பேருமே அடி வாங்குறாங்க, எல்லா பேருமே கடவுளை கும்பிடுறவங்க தான். இந்துக்களும் கடவுளை கும்பிட்டாங்க, இஸ்லாமியர்களும் கடவுளை கும்பிட்டாங்க, கிறிஸ்தவர்களும் கடவுளை கும்பிட்டாங்க. எல்லா பேருமே கொல்லப்படுறாங்கல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கடவுளுங்கிற பேர்ல வியாபாரம் மட்டும்தான் நடக்குது. இங்க ஓட்டு அரசியல் மட்டும்தான் நடக்குது. அதுதான் என்னோட வாதமா இருக்கு. கடவுளுங்கிறது இப்போ ஒரு எங்க கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் இருக்கு, முன்னிறுத்தப்படுது. என்னோட இறுதி வாதமா தாங்கயா. நான் குறிப்பிட்டு ஒரு மதத்தை மட்டும் சொல்ல கிடையாது, எல்லா மதத்திலயுமே அடி வாங்கியிருக்கு. நீங்க வேணுமா சர்ச் பண்ணி பாருங்க. சரி சரிங்க. இதெல்லாம் வாதம் அல்ல, அவருடைய புரிதல்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு இடம். இங்கு வாதத்திற்கு இடமில்லை. எல்லாருமே நம்ம அவரவருடைய புரிதல்களை பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். நன்றி 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 ரவி ஐயா. நன்றி ஐயா. நரேஷ் நீங்க தொடருங்க ஐயா. சரிங்கய்யா. அதாவது அவர் சொன்னதும் சரிதான், நீங்க சொன்னதும் சரிதான். அதாவது இங்க மதம் சார்ந்தது நம்ம பேசல. நம்ம அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். அதுல எந்த தவறும் இல்லை. நானே கருத்துக்களை அப்படி தவறுதலா சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, சொல்லுங்க, நம்மளோட எண்ணமும் சிந்தனையுமே எல்லாருமே நல்லா இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம். கடவுளும் அப்படிதான் துணை இருக்காருன்னு நம்புறோம். நமக்கு ஒரு வழிகாட்டியா ஒவ்வொருத்தவங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளும் ஒருத்தவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் நடக்கும்போது நமக்கும் ஏன்ற கேள்வி, இப்ப ஐயா விஜயா கேட்ட மாதிரி ஏன்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்.
அந்த இடத்துல சூழ்நிலைகள் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து வேடிக்கை தான் மட்டும்தான் பாக்குறோம். நமக்கு இன்னும் நடக்கல. தவறா புரிஞ்சுக்காதீங்க. உண்மைதான் உண்மைதான். நமக்கு இது ஒரு செய்தி அப்படிங்கன்னு கடந்து போயிடுறோம். வருத்தப்படுவதோடு கடந்து போயிடுறோம். அந்த களத்தில் இருப்பவர்களுக்கு அது வாழ்வியல் பிரச்சனை. கண்டிப்பா கண்டிப்பா ஏன் நகலனியா. அதனாலதான் இப்ப அந்த உணர்வுகளுக்கு வந்து ஆட்பட்டு கூட நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். பட் ஆனா வந்து நானும் அதை வந்து இப்போ நம்ம வாழ்ந்து வந்த காலகட்டங்கள்ல பார்ப்போம். சிறு வயதிலே நம்ம ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு வந்து மிட்டாய் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு மிட்டாயை போய் கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அளவற்ற சந்தோஷப்படும். அதுவே அந்த குழந்தை பள்ளி வகுப்புக்கு போகும் பொழுது முதல் ரேங்க் எடுக்கும் பொழுது எல்லாரும் கைதட்டுவார்கள், ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு பேச்சு போட்டியோ ஓவிய போட்டியோ இல்ல விளையாட்டு போட்டிகளோ முதல் பரிசை பெறும் பொழுது அதற்கான பரிசை பெறும் பொழுது மிகவும் சந்தோஷப்படும். ஏன்னா எல்லாரும் கைத்தட்டுவாங்க, அந்த புகழ்ச்சி, அதனால ஒரு சந்தோஷப்படும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டத்துல பணம் சம்பாதிப்பது, நன்றாக வேலை செய்வது, இதைத்தான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இன்று இருக்கும் ஒரு இளைய சமுதாயமானது வாழ்வியல் சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் சினிமா மோகத்தின்படி கத்தி எடுத்து வெட்டி சக மனிதனை வெட்டி கொல்லுவதை ரீல்ஸாக எடுத்து போட்டு அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இன்று மனநோயாளியாக மாற்றிவிட்ட ஒட்டுமொத்த மக்களையும் இங்கு குறிக்கிறது இந்த நிகழ்வு. அப்போ இங்கு வாழ்வியல் சூழ்நிலை என்பது மிக மிக முக்கியமானதாக இங்கே உருவாக்கப்படுகிறது. ஒரு தாய் தந்தையருக்கு பிறக்கும் அந்த அந்த பையனான் அந்த மாணவன் அந்த மனிதன் இந்த பிரச்சனைக்கு அவர்கள் தாய் தந்தையர் மட்டும்தான் காரணம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அந்த சின்ன பசங்க செஞ்ச தவறுகளுக்கு அந்த தாய் தந்தை மட்டும்தான் காரணமா என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அவர்களா வெட்டியும் கொல்லவும் சொல்லி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நண்பர்களுடைய வட்டத்தை உருவாக்குகிறார்கள். அந்த நண்பருடைய வட்டத்திலே எது கெத்து, எது சந்தோஷம், எதை செய்தால் நம்மை பிரமிப்பாக பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் திரள்கிறார்கள். அப்படி உருவாகியதுதான் இந்த கலவரம். இது வெறும் விதைதான், வெறும் கலை தான், முளைத்த ஒரு எப்படி சொல்வது, நாற்று தான் இந்த விடயம். இதை போன்று இன்னும் அதிகமான விடயங்கள் இனிமேல் நடக்கத்தான் போகிறது. அதை கண்கூடாக நாம் பார்க்கத்தான் போகிறோம். காரணம் என்ன? போட்ட விதை அப்படி. இளமையில் இருக்கும் பொழுதே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாட சொல்கிறார்கள் செல்போன்ல. அது கற்றுத்தருவது என்ன? 40 பேரை கொன்னாதான் நீ வெற்றியாளர் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கொலை, துப்பாக்கி, தோட்டா, ரத்தம் எல்லாவற்றையும் விளையாட்டுகள் உட்பட சினிமாவும் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இதனூடாக இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சூழ்நிலை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இவர்களை வழிநடத்த இங்கு இறை வழி என்பது தேவைப்படுகிறது. ஆன்மீகம் என்பது என்ன? ஒரு மனிதனை முழுமைப்படுத்துவது ஆன்மீகம். அரசியல் என்பது என்ன? ஒரு மனிதனை சரியாக கட்டமைப்பிலே ஒரு ஒற்றுமையாக வாழ வைப்பது அரசியல். அப்போ இங்கே முழுமையாக்கப்பட்ட மனிதன் சமூக கட்டமைப்பாக வாழ வைப்பதுதான் ஆன்மீக அரசியல். அதுதான் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். யாராவது உருவாக்க வரமாட்டார்களா என்று வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் ரகுமான் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். ஐயா வணக்கம். இன்று நமது தலைப்பு மனிதனுடைய வாழ்வியல் சூழ்நிலை மற்றும் இறை வழி. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஐயா. ஏன்னா பலரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நாம் இறைவனை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய சொந்தங்கள் காசாவிலே இறந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய சொந்தங்கள் ஈழத்திலே இறந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய சொந்தங்கள் பங்களாதேஷிலே இறந்து கொண்டிருந்தார்கள். உலகமெங்கிலும் கடவுளின் பெயரால் பல
மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இறைவழி என்பது என்ன? மனிதனுடைய சூழ்நிலையும் இறைவழியும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நான் இப்பதான் உள்ளே வர்றேங்க. அப்படிங்களா? சரி 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 சரி. நாட்டு வர்ற வரைக்கும் இப்படிதாங்க இருக்குங்க அது. அவர் வர்ற வரைக்கும் இத ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இது எல்லாமே இனி அதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்குங்க. எல்லா பக்கம் இனி அழிவுகள் தான் நடந்துட்டு இருக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. ஐயா, ஹதீஸ் பத்தி சொல்லுங்கய்யா. நீங்க இமாம் மகதி பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். அவர் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். இமாம் மகதி அவர் வர்றதுக்கான காலகட்டங்கள் தாங்க இது. சொல்லுங்கய்யா. அவரு வர்றதுக்கான காலகட்டங்கள் தாங்க இது. இமாம் மகதி வர்றதுக்கான காலகட்டங்கள் தான் இது. அதனாலதான் இது நடக்குது. நடந்தாதான் அது ஒரு வருவாருங்க. இப்போ இமாம் மகதி என்பவர் சிலர் சொல்கிறார்கள் தென்னிந்தியாவில் இருந்துதான் மக்கா மதீனா செல்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து? தென்னிந்தியாவில வரலாங்க ஐயா. ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க ஐயா. இங்கிட்டு இருந்தா வரணும் அவரு. ஏன்னா வரக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்களுடைய வம்சாவளியிலிருந்து தான் வர வேண்டும். ஆமா ஆமாங்க. அவர் உங்களுடைய வம்சத்துல இருந்து தான் வருவாருங்க. ஆமா, பாத்திமா அவருடைய மகளுடைய வம்சத்துல இருந்து தான் வருவாங்க. ஆனா அவங்க இங்க இருந்தா வருவாங்க. ஆமா, மேக்சிமம் அந்த பகுதியில் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிந்த உண்மையாக இருக்கிறது. ஈரான் போன்ற பகுதியிலே கடைசி காலத்துல இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி தான் சிலர் சொல்கிறார்கள். ஒரு தென்னிந்தியா வந்திருக்கலாம். ஏனால் தென்னிந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவிற்கும் இஸ்லாமுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடித்த சேர மன்னன் ஒருவர் இருக்கிறார். சேர மன்னன் ஒருவர் இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடித்து இருக்கிறார். அப்படி இஸ்லாம் மார்க்கத்துக்கும் நம்முடைய தென்னிந்தியாவிற்கும் மிகப்பெரிய சம்பந்தங்கள் இருக்கிறது எனும் பொழுது வாய்ப்பு இருக்கிறது. சொல்லுங்க, மேற்கொண்டு சொல்லுங்க. ஹதீஸ்கள் உரைப்பது என்ன? ஹதீஸ் சொல்லுது மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாருன்னு சொல்லுதுங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அதற்கு பின்னாடி 7 வருடம் கழிச்சு ஈசா நபி வருவாருன்னு சொல்லுதுங்க. ஆமா. முதல்ல இவர் வருவார். ஒரு 7 வருட ஆட்சி இவருடைய ஆட்சி இருக்குங்க. இப்போ இமாம் ஒரு அழிவுக்கு பின்னாடிதான் வருவார் அப்படின்னு இருக்கு. ஆமா, இமாம் மஹதி முதலில் வருவாரா, தஜ்ஜால் முதலில் வருவாரா? இப்ப நடக்கிற தஜ்ஜாலுடைய ஆட்சி தான். தஜ்ஜாலுடைய ஆட்சி. அப்போ தஜ்ஜாலுடைய ஆட்சி தான். உலகெங்கு நடக்கிறது எல்லாமே தஜ்ஜாலுடைய ஆட்சிகள் தான். தஜ்ஜால் கடைசியாகத்தான் மெக்கா மதீனாவை அடைய முற்படுவார். ஆனால் அவருடைய அவரு நேரடியா களத்துக்கு வர மாட்டாருங்க இப்போதைக்கு. சொல்லுங்க ஐயா. இப்போதைக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ எல்லாமே தஜ்ஜாலுடைய பணி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தஜ்ஜால் என்பது ஒரு மனிதன் தானா? இல்ல, மனுஷன் இல்லைங்க அவரு. சரி. அவர் எந்த உருவனா எடுக்க முடியாது. ஆனா மனுஷ ரூபத்திலே வருவாரு. ஆனா மனுஷன் ரூபத்துல அவரு நான் தான் இமாட்டுன்னு வருவாரு. தஜ்ஜால் ஈசா நபி நான் வருவாரு. ஆமா, தஜ்ஜால் நபி. நீங்க உங்க இதுல யார் எதிர்பார்க்கறீங்களோ அவருன்னு சொல்லிட்டு அவரு தான் வருவாரு. இப்போ தஜ்ஜால் இந்து மதத்துல என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நான் தான் சொல்லிட்டு வருவாரு. தஜ்ஜால் ஒருவரை வெட்டி விடுவார், மறுபடியும் அவரை உயிர்ப்பிப்பார், 2வது முறை அவர் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வருகிறது. அதை பற்றி சொல்லுங்க. ஆமாங்க, அவர் ஒருத்தரை கொண்டு அவருக்கு உயிர் கொடுக்க முடியுங்க. அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு. அந்த நேரம் முதல் தடவை அதை செய்ய முடியும், வெட்டுவாரு, இவரே கையால் வெட்டுவாரு, மறுபடியும் உயிர்ப்பிப்பாரு. 2வது முறை அதை செய்ய முடியாது அப்படிங்கறத ஹதீஸ் சொல்வதாக நண்பர்கள் சொன்னார். இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க, அவர்கிட்ட அந்த பவர் இருக்கும். அதே பவர் ஈசா நபிட்டே இருக்குங்க. ஈசா நபி இமாம் மஹதி அவர்கள் வந்த பிறகு 7 வருடம் கழித்து வரக்கூடியவர் தான்.
ஆமா ஆமாங்க. இமாம் மஹதி வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வருவார். ஈசா நபி என்று சொல்லுவது இயேசு தான், ஐயா தான், இயேசு தான், இயேசு தாங்க. ஆமா அவர் வந்து இப்ப அதை வந்து நீங்க பைபிள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பைபிள்ல சொன்ன மாதிரி அந்த ஜெருசலேம் அந்த அதுல வந்து பாலஸ்தீன மக்களை எல்லாம் வெளித்தள்ளி விட்டு அங்கே வந்து ஆந்தி கிறிஸ்து எனப்படக்கூடியவர் வந்து உட்கார்ந்து விடுவார். அதாவது தஜ்ஜால் வந்துருவாரு, அங்க வந்து உட்கார்ந்துருவாரு. அங்க இருந்து பார்க்கும் பொழுது ஒலிவமலை 2ஆக பிளக்கும், ஒலிவமலையிலிருந்து இயேசு வருவார் அப்படின்னு தான் பைபிள் சொல்கிறது. பைபிள்ல எப்படி சொல்லுன்னு தெரியலங்க. இஸ்லாத்துல வந்து என்ன சொல்லுதுனாக்கா அவரு டமாஸ்கஸுக்கு வருவாருன்னு சொல்றாங்க. டமாஸ்கஸ்ல இருந்து இறக்கப்படுவாருன்ட்டு. டமாஸ்கஸ் என்றால் ஒலிவமலை எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதே மாதிரி டமாஸ்கஸ்ல தான் அவர் வந்து வருவாருங்க. எல்லாமே அந்த சரௌண்டிங் தான் வருங்க, அந்த மிடில் ஈஸ்ட்ல தான் வருங்க. அதேதான் சொல்லுங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒலிவமலை 2ஆக பிளக்கும்னு சொல்றாங்க. இப்போ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய என்னென்ன விஷயங்கள் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்கு. இப்ப நடக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் அவங்க வர்றதுக்கான அறிகுறிகள் தாங்க. ரம்ஜான் மாதம் இப்ப நடக்கூடிய அழிவு, இப்ப நடக்கூடிய போரு, சொல்லுங்க என்னங்க எல்லாமே அந்த அக்ஸா பள்ளியோடைய இது தான் நடக்குதுங்க எல்லாமே. இப்ப சவுதி மன்னர்களுடைய பள்ளி இருக்குங்களா, அதை இடிச்சு கோயில் கட்டுறதுதாங்க அவங்களுடைய இலக்கு. சவுதி மன்னர்களுடைய வாரிசு போட்டிக்காக அடித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு, ஹதீஸ் இருக்கு. யார் வாரிசு போட்டீங்க? சவுதி மன்னர்கள், இளவரசர்கள். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இப்ப சவுதியில் நடக்கிறது அவங்களுடைய ஆட்சி தாங்க, இஸ்ரேலுடைய ஆட்சி தான் எல்லாமே. உலகம் முழுக்கவே அவங்களுடைய ஆட்சி தான் இப்ப வருங்க. கிரேட் இஸ்ரேல் வரும், முழுக்க முழுக்க அவங்களுடைய இதுதான் நடக்குங்க இப்ப. சரிங்க. இன்னும் அதிகமான கட்டங்கள்ல தான் வந்து அவரு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதுவும் அவர் வந்து மக்காவிலே கண்டுபிடிக்கப்படுவார், அப்படிதான் ஹதீஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரே இரவிலே ஒரே இரவிலே அவரை தயார் செய்வார்னு ஒரு ஹதீஸ் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேனே, உண்மைங்களா? ஆமாங்க, ஒரே இரவுல தாங்க ஒரு மஹதி அலைஹிஸ்ஸலாம்ட்டே இது பண்ணுவாங்க, உலகம் டிக்ளேர் பண்ணுவாங்க. உலகம் அழிவதற்கு ஒரு நாள் இருந்தாலும் அதை அவருக்காக நான் நீட்டிப்பேன் அப்படின்னு கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறதா. அவரு வராம உலகம் அழியாது, அவர் கட்டாயம் வந்தே ஆகணுங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம். சிறப்பு. அவர் வராம இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவனுடைய வாக்கு இருக்குங்க. அவருடைய பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரும் ஒற்றுமையாக இருக்கும். அவருடைய தந்தையார் பேரும் தாயார் பேரும் ஒற்றுமையாக இருக்கும். அவருடைய அப்படின்னு கூட அந்த இது இருக்கு. நீண்ட மூக்கை உடையவராக அவர் இருப்பார் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் கூட இருக்கிறது. அதுக்கப்புறம் மெக்காவிலே அவர் நுழையும் பொழுது அவரை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவரிடம் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லுவார். கழுத்திலே கத்தி வைத்து கேட்கும் பொழுது மட்டும்தான் அவர் ஒத்துக்கொள்ளுவார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்தது ஹதீஸ். அது உண்மைங்களா? உண்மைதாங்க அதெல்லாம். சரிங்க. நீ அவர் வர்ற காலகட்டம் தாங்க, நீ அவர் வர்ற வரைக்கும் இப்ப இருக்கிற எந்த அரசியல வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. இனி எல்லாமே நிலைமை மோசமாயிட்டே தான் போகும். அதிகமான அழிவுகள் தான் இருக்கு மிடில் ஈஸ்ட் பக்கம், அங்கிட்டுதான் அதிகமான அழிவுகள் இருக்குங்க. இதெல்லாம் அந்த சரௌண்டிங் அந்த முஸ்லிம் நாடுகள் மட்டும்தான் பெரிய பிரச்சனைகள் கூடிட்டு இருக்குங்க. இவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தாலும் இன்னும் பாலஸ்தீன மக்கள் அந்த இஸ்லாம் மதத்தை இவ்வளவு தீவிரமாக கைகொள்கிறார்கள், பிடித்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து? வருவாருங்கிறது உறுதி தானங்க. அப்புறம் நாங்க இறைவனை நம்பிட்டோம்னா அப்புறம் உறுதியை நம்பிதானங்க ஆகணும். அப்புறம் ஒரே நம்பிக்கை இறை நம்பிக்கை தானுங்க. அல்லாஹ் நாங்க நம்புறோம் அவரை, அப்படி இல்ல அவர் முகமது நபி நம்புறோம், குர்ஆனை நம்புறோம். அப்படி இல்ல, ஈமான். எதுங்க? ஈமான் தான் முக்கியம். ஈமான். சொல்லுங்க, தமிழ்ல சொல்லிருங்க. நம்பிக்கை இறை நம்பிக்கைங்க. இறை நம்பிக்கை தாங்க முக்கியம். அந்த இறை நம்பிக்கையை அவங்க கடைசி வரைக்கும் இழக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சோதனை தானே. அவங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க வந்து ஒரே நம்பிக்கையா இருக்கிறாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு சோதனைகள் தானே எல்லாத்துக்குமே.
ம், ம். ஆனாலும் இப்போ பைபிள்ல சொல்லியிருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தாலும் பல பேர் வந்து புறந்தள்ளப்படுவார்கள். ஏன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவர்களாக அல்லது உண்மையான இறைவனை வழிபடுவதாக நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். அவர்களை நான் புறந்தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன். அதே மாதிரி குரானிலையும் இருக்கிறதா? ஏன்னா இன்னும் நிறைய இஸ்லாமியவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு இறை புரிதல்ல இருக்கிறாங்க. எப்படி ஒரு இந்து மதத்தில் வந்து இந்து மதவாதிகள் இருக்கிறார்களோ, மத வெறியர்கள் இருக்கிறார்களோ, அதே போல் இஸ்லாமிலும் இந்த இஸ்லாம் மத வெறியர்கள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இஸ்லாம் மத வெறியர்களும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது. ஆனா எந்த மதத்திலயும் ஏற்றுக்க மாட்டாங்களாங்க. ஆமா ஆமா. அவர் நபிகள் காலத்திலேயே அவங்களுடைய விருப்பங்கள் இருந்தா மட்டும்தான் அவங்க மதம் மாறணும். நம்பிக்கை அவங்க நம்பினாதான் மாறணும். கட்டாயமா யாரையுமே மாத்தப்படலைங்க. சிறப்பு சிறப்பு. ஏன்னா அதே மாதிரி இப்ப உங்களுக்கு அமெரிக்காவோட இருக்க கிறிஸ்டியன்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த கிறிஸ்டியனுக்கு எதிர்ப்பானவங்க தான். பேருக்குதான் அவங்க கிறிஸ்டின், ஆனா வந்து இதுக்கு எதிர்ப்பானவங்க. இப்போ யூத மதத்திலிருந்து பிறந்த பிரிவுகள் தான் கிறிஸ்தவமும் இஸ்லாமும். இல்லைங்க, யூத மதம் வேறங்க. இல்ல, யூத பிரிவு ஆபிரகாமுடைய மதங்களாக இருப்பதுதான் வந்து யூத மதமும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும். இல்ல, யூத மதம்ங்கிறது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து மூசா நபின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. சொல்லுங்க. அவங்கள பின்பற்றவங்க தான் இவங்க இந்த யூத மதத்தை சேர்ந்தவங்க. அதாவது பைபிள் படி மோசே. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம்னு அவங்கள பின்பற்றினவங்க தான் இவங்க. அதுக்கு பின்னாடி வந்து இவரை வந்து அவங்க ஏத்துக்கல. இயேசுவை அவங்க ஏத்துக்கல. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவை இஸ்லாம் மதம் ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி யூத பைபிளான தோராவையும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது. நபிகள் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து அவங்க அனுப்பிச்ச இதுதானுங்க. ஆனால் அவங்களுடைய தூதர் அவங்க அனுப்பிச்சது தானே. ஆனால் ஏன் யூதர்கள் ஈசா நபியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நபிகள் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன்னா யூதர்கள் வந்து கேள்விகள் கேட்கிறாங்க பரிசோதிக்கிறதுக்கு. யூதர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை, தெளிவான பதிலை நபிகள் நாயகம் ஐயா அவர்கள் சொல்லிவிடுகிறார். ஆனாலும் யூதர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எங்களுடைய மதத்துல ஒருத்தர் வரல இல்லைங்க அவருடைய. அப்ப இவர்கள் அவரு வேற இடத்துல இருந்து பிறந்தாரு, வேற குலத்துல இருந்து வந்தவருங்க. ஆமா, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து யூத குலம் கிடையாதுங்க. அவரு அதாவது இல்ல, ஆபிரகாமில் இருந்து வந்த சந்ததியினராகத்தான் யூத மக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாம் கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாம் மக்களும் இருக்கிறார்கள் எனும் பொழுது யூதர்கள் அரேபியர்களை யூதர்களாக ஏற்கவில்லை, ஏத்துக்கல. ஏன்னாக்கா அவங்க மதத்துல இருந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் வரலாறு யூத காலத்துல இருந்து ஒருத்தர் நமக்கு வருவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இது வந்து அரபி மதத்துல இருந்து இவங்க தனி குலத்தை சேர்ந்தவங்க. சரிங்க. அதனால சரி சரி. இப்போ குறிப்பா சொல்ல போனீங்கன்னா யூத மதத்திலே ஒரு தலைவர் வருவார் என்று சொல்கிறார். அதே மாதிரி ஈசா நபி வருகிறார். அதே மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் வராமல் போயிருந்தால் அங்கிருக்கும் மக்கள் இன்றளவும் இந்த மனிதநேயத்துடன் இருப்பார்களா என்று சொன்னால் இல்லை. அது வரலாறே சொல்கிறது. நபிகள் நாயகம் ஐயா வராமல் இருந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாபெரும் மிருகமாக இருந்திருப்பார்கள் சொல்றாங்க. ஏன்னா மனிதன் கொன்று தின்றும் வழக்கம் கூட இருந்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு இனமாக இருந்தாலும் அந்த இடத்துல நபிகள் நாயகம் அவர்கள் செய்த சொற்பொழிவு, அவர்கள் வழிநடத்திய விதம், அவர்கள் சொன்ன மார்க்கம், இதிலிருந்துதான் அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கம் தோன்றி இன்று உலகத்திலேயே அதிக மக்கள் கடைபிடிக்கும் மார்க்கமாக இன்று இஸ்லாம் இருக்கிறது.
ஆமா. அப்போ இன்றளவும் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு இது அடித்து கொண்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் வந்தது. அது ஒரு தீவிரவாத நாடாக தீவிரவாதிகளாக ஹமாஸை காமிக்கிறார்கள். அதே போன்று இன்று இந்தியாவிலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலும் பாகிஸ்தானை வந்து தீவிரவாதிகள் நிறைந்த நாடாக இங்கே அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் மார்க்கம் பரவி உள்ளதோ அதே அளவுக்கு இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு முத்திரை கொடுத்தப்படுவதன் நோக்கம் என்ன? நோக்கம் வந்துங்க, இஸ்லாத்துல இருந்தா ஒரு வாரம் தெரியுங்க அவங்களுக்கு. மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி எல்லாமே இஸ்லாத்துல இருந்தா வருவாங்க. இவங்க நம்ம வந்து மட்டம் தட்டியே வச்சா மட்டும்தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். இவங்களை வந்து ஒண்ணு சேர விடக்கூடாது, யாரையும் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரக்கூடாது. இல்ல, இப்போ இமாம் மஹதி அவர்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவரா? ஆமாங்க, அப்புறம் பாத்திமாவுடைய வழியில தானங்க வர்றாரு அவரு. வழியில் வருகிறார், அந்த மார்க்கத்தை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஹதீஸ் ஏதாவது வருதுங்களா? வருதுங்க. சரி, அப்ப ஈசா நபி என்பவர் அவர் இஸ்லாம் மதத்தில் உடைய வழியில இல்லை, அவர் வந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதாகத்தானே சொல்றாங்க. வானத்திலே இருந்து இறங்கினாலும் இறைவன் பார்த்து இறக்கினா தானங்க வருவாரு. சிறப்பு. மதங்கிறது இவங்களா பிரிச்சுக்கிட்டது தானுங்க. பிரிச்சுக்கிட்டது எல்லாமே ஒண்ணுதானுங்க. இறைவன் ஒருவரே. இறைவன் ஒருத்தம் தானுங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி இறைவன் கிடையாதுங்களா? ஆமா, அல்லாஹ் என்பதும் இயேசுவா என்பதும் பரமன் என்பதும் ஈசன் என்பதும் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே இறைவனை குறிக்குது, அவ்வளவுதான். இயேசுங்கிறது அவரு கடவுள் கிடையாது, அவர் இறை தூதர் தாங்க. ஆமா, நபிகள் நாயகமும் இறை தூதர் தான், இயேசுவானவரும் இறை தூதர் தான். ஆனா இயேசுவானவர் அவர் ஆபிரகாம் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி அவரும் இறை தூதர் தான். மோசேன்னு சொல்றாங்க, அவரும் மூசா நபி அவரும் இறை தூதர் தான். இவங்க எல்லாமே இறை தூதர்கள் தான். இறைவனிடமிருந்து நமக்கு நல்லதை வந்து கத்துக் கொடுக்கறதுக்காக வந்தவங்க தான். மக்கள்கிட்ட இந்த தவறானவங்கள்ட்ட நம்மளை பாதுகாக்கவும் நமக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்க வந்தவங்க தான். வாழ்க்கை நடைமுறை இப்படிதான் வாழணும்னு கத்துக் கொடுக்க வந்தவங்க தான் எல்லாரும். இப்ப நீங்க கிறிஸ்டின்ல எடுத்தீங்கன்னாலும் அதே தான் வரும், குர்ஆன்ல எடுத்தீங்கன்னாலும் அதே தான் வரும். ஆமா, அது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வரும், இது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வரும். ஆமா ஆமா. இப்ப அடுத்து இப்ப ஒருத்தர் வந்துட்டாரு, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாருனாக்கா அவர் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டாங்க. ஈசா நபி வந்துட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரோ தான் கேட்டாங்க. இப்போ மஹதி அஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவர்களை மெக்கா மதீனா மட்டும்தானே ஏற்றுக்கொள்கிறது. உலகெங்கும் இமாம் மஹதி அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க எல்லாமே. இல்ல, நான் இமாம் மஹதி அவர்களால் தஜ்ஜாவை வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. 7 வருடம் அவருடைய செயல்பாடு எல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியும். செயல்பாடுகளை தடுத்து நிப்பாட்ட முடியும், ஆனால் அவரை வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்ப வெல்ல முடியாது, தஜ்ஜாலுடைய ஆளுமை பூமியில இருப்பதாகத்தானே அர்த்தம். தஜ்ஜாலுடைய ஆளுமை இப்பயும் தஜ்ஜால தாங்க ஆண்டுட்டு இருக்கிறாரு. அவர் மறைமுகமா, அவர் நேரடியா களத்துல வரல, அவர் மறைமுகமா இருக்கிறாரு. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை இந்த எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுவாருங்க எல்லாத்தையுமே. இவங்களை ஜெயிக்க ஆளே கிடையாதுங்க. மனுஷனால இப்ப இருக்கிற எந்த அரசியல்வாதியும் எந்த உலகமும் இவரை ஜெயிக்க முடியாது இனிமேல் கெட்டத. அவர் வந்து இதை ஒன்னொன்னா தடுக்க ஆரம்பிப்பாருங்க. தடுக்க ஆரம்பிச்சுதான் நம்மளுடைய செயலை தடுக்கூடிய இது இவருக்கு மட்டும்தான் இருக்கு, மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படின்ட்டு நேரடியா அவர் களத்துக்கு வருவாரு. ஐயா என்ன சொல்ல, அப்புறம் தான் வந்து ஈசா நபி வந்து அவர் அழிப்பாரு. ஒரு நிமிஷங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் இணைய இணைப்பு. சொல்லுங்க. ஹலோ, சவுண்ட் வருதுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நன்றி. ஐயா, ஒரு
இங்க ஷைக் ஐயா இருக்கீங்களா? எல்லாமே லைன்ல இருக்கிறாங்க, சொல்லுங்க. இந்த ஒரு போன் வந்துருச்சு, ஒண்ணும் இல்ல. ஐயா முதல்ல இருந்து சொல்லுங்க. சொல்லுங்கள். போன் வந்துருச்சு, கட் ஆயிடுச்சு, எனக்கு கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. இப்ப 4 வருஷம் ஆட்சி செய்வாருன்னு சொல்லி சொல்றீங்களே, ஆமா, அது இவருதான் ஆட்சி செய்வாரு. யாருங்கய்யா? விஜயன். விஜயன். விஜய் இல்ல, விஜயன். விஜயன். அவர் அந்த ஆட்சி செஞ்சுதான் எல்லாத்தையும் அப்போ கடைசியில தான் மக்கள் போறாரு. இல்ல, விஜயனுடைய ஆட்சி 4 வருடம் துறை தவறா முறை பிசக ஆட்சி திருந்து ஓங்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கடந்து நாளது துய்ய மன்னன் ஒருவன் உலகாழ்வான்னு சொல்றாங்க. அப்போ மன்னன் என ஒருவன் உலகாழ்க வருங்கிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடியவர் தான் விஜயன். அது மட்டுமல்ல, இதுல கோரக்கருடைய அந்த தொடர்ந்து வரிகளை பார்த்தீங்க அப்படின்னா, அது உலக அளவிலே சொல்லக்கூடிய மன்னர்களை சொல்லவில்லை. உலக அளவுல நம்ம சொன்ன மன்னர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, ரோம் பேரரசையோ இல்ல அலெக்சாண்டரையோ இல்ல நெப்போலியனையோ இப்படி யாரையுமே குறிப்பிடவில்லை. குறிப்பாக தமிழகத்திலே ஆண்ட மன்னர்களை மட்டும்தான் அந்த கோரக்கர் வரிசையாக குறிப்பிடுகிறார். அப்போ இங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் இவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுதுங்கய்யா. இங்கதான் வர போறாங்க. இமாம் மஹதி அவர்கள் வெளிப்பட போவது மெக்காவுல. இல்லைங்க, அவர் இங்கதான் இருப்பாரு, இங்கதான் எல்லாம் செய்வாரு. மெக்காவுல அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் வருவாருங்கிறது சொல்றது அவருடைய கருத்துங்க. இந்த விஜயனுங்கிறது இங்க 4 வருஷம் இங்க இருந்து இங்க ஆட்சி செஞ்சு பிறகுதான் மக்காவுல அங்க மகதியா வருவாருன்னு சொல்லப்படுது. இல்ல அப்படி இல்ல. அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜயன் என்று ஒரு அரசன் தோன்றாரு, அவரு 4 வருஷம் ஆட்சி பண்றாரு, அதுக்கு அடுத்துதான் இங்க வேற ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லுது, பாடல் சொல்லுது. அப்ப இவர் இமாம் மஹதி. ஒருவேளை அந்த மன்னன் என ஒருவன் உலகாழ்வான்னு சொல்றது வேணா இமாம் மஹதியாக இருக்கலாம். விஜயன் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இது கடந்து நாளது துய்ய மன்னன் ஒருவன் உலகாழ்வான் அப்படின்னு சொல்றது ஒருவேளை இமாம் மஹதியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அங்கே இமாம் மஹதி அவர்களுடைய அந்த ப்ரெடிக்ஷனை அதான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் நான். அது சரியாக அந்த இதோட ஒத்து போகிறது. அந்த 7 வருடங்கள் ஆட்சி அப்படிங்கிறது இந்த பைபிள் சொல்லக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்து காலத்தோடு ஒத்து போகுது. அந்தி கிறிஸ்து ஒரு 7 வருடம் கொடூரமாக எல்லாரையும் இது பண்றான். அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போராடுகிறவர் அங்க தஜ்ஜால் மட்டும்தான். இவரு இமாம் மஹதி மட்டும்தான். தஜ்ஜாலை எதிர்த்து போராடுகிறவர் ஒரே ஒருவர் இமாம் மஹதி மட்டும்தான். மிச்சம் எல்லாமே தஜ்ஜாலுக்கு அடிபணிகிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்கு, நான் புரிந்து கொண்ட விஷயம். சரி, சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. இல்ல, இப்ப இமாம் மஹதி தாங்க 7 வருஷம் ஆட்சி செய்வாரு. ஆமா, இமாம் மஹதி 7 வருஷம் ஆட்சி செய்யறாருங்கய்யா. யாரை எதிர்த்து ஆட்சி செய்யறாருன்னா தஜ்ஜாலை எதிர்த்து ஆட்சி செய்வார். இப்ப நடக்கிற தஜ்ஜாலுடைய ஆட்சி தானங்க உலகம் முழுக்க. ஆனா பைபிள் படி இன்னும் தஜ்ஜால் வெளிப்படவில்லைன்னு சொல்றாங்க. வெளிப்படவில்லை. இல்ல தஜ்ஜாலுடைய அவர் வெளிப்படல. அவரு ஈக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. இன்னும் சொல்ல போனோம்னா நடக்கிற ஆட்சி அவன் யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். ஆனா அவரு என்ன சொல்றாரோ அதுதான் இங்க நடக்கும். ஆமா, அது மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா, என்ன சொல்றாரோ அதான் நடக்குங்க. நம்ம அழிவை மட்டும் தான் காட்ட முடியும். தஜ்ஜாலை அவன் இவன் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன பண்றது, நம்ம பழக்கம் அவர் இவர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, சரி, இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். மேற்கொண்டு பேசலாம், நிறைய பேசலாம். அற்புதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள்.
ஒரு நாள் வந்து முழுவதுமாகவே நீங்க அந்த இஸ்லாம் பற்றி நிறைய ஹதீஸ்களை, வரக்கூடிய விஷயங்களை, நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். பண்ணிடலாங்க. இறைவன் நாடினா பண்ணிடலாம். நன்றி, நன்றிங்கய்யா. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று நீண்ட நேரமாகிவிட்டது, அதனால் இந்த நேரலையை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. செந்தில் ஐயா, கோச்சுக்காதீங்க, நாம நாளை பேசுவோம். பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். நன்றிங்கய்யா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா.